வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சினா என்னன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பேடிஎம் வேலெட்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக கரன்சி வர்றது கிடையாது. பட் எப்போ வேணாலும் நீங்கள் ஃபிசிக்கலாக கரன்சியை பேங்க்லேருந்து எடுக்க முடியும். பட் கிரிப்டோ கரன்சியில் அப்படி எடுக்க முடியாது. நீங்கள் கரன்சியாக கன்வெர்ட் பண்ணி எடுக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு வேலெட் டு இன்னொரு வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் உங்களுக்கான வேலைகள் எல்லாத்தையும் நீங்கள் அது மூலமாக முடிச்சுக்கலாம். இந்த கிரிப்டோ கரன்சி எதில் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக் செயின்ற ஒரு கான்செப்டில் ஒர்க் ஆகுது. இந்த பிளாக் செயின்ற கான்செப்டை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ என்னன்றது உங்களுக்கு புரியும். பிளாக் செயினோட கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா, அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அமௌண்ட் என்ன, இவர் இன்னாருக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறன்றதை இன்னொருத்தர் செக் பண்ணுவாங்க. இப்போ உதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பேங்க்கில் கொண்டு கொடுப்போம். நமக்கு இப்போ இன்னொருத்தருக்கு பணம் கொடுக்கணும்னா அந்த பேங்க் இன்டர்மீடியேட்டராக பேங்க் இருப்பாங்க. அந்த பேங்க் வந்து செக் பண்ணி இன்னாருக்கு தான் போகுதுன்றது ஒரு லெக்சர் வச்சுருப்பாங்க. அந்த பேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சர்வரில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ அந்த பேங்க்கோட சர்வரை யாராவது ஒருத்தர் ஹேக் பண்ணிட்டா கூட உங்களோட டேட்டாஸை ஹேக் பண்ணிட முடியும். ஸோ இதையெல்லாம் போக்கணும், அதே சமயத்தில் திருடவும் முடியாத அளவுக்கு பண்ணணுன்றதுக்கான கான்செப்டில் இறங்கினா தான் பிளாக் செயின். இந்த பிளாக் செயின் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குன்னு தனி சென்ட்ரலைஸ்டு சர்வர்னு எதுவுமே கிடையாது. அப்போ சர்வர் இல்லைன்னா எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் பிளாக் செயினை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட மொபைல் ஃபோனோ இல்லை அவங்க கம்ப்யூட்டரோ அது எல்லாமே வந்து ஒரு சர்வர் மாதிரி தான். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம்னா அது கொஞ்சம் உங்களுக்கு புரியுறது மாதிரி இருக்கும். இப்போ ஏலேருந்து பிக்கு ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான்னு வச்சுங்களேன். பிட்காயின்ற ஒரு கரன்சியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. இதை கரன்சியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இப்போ ஏ பிக்கு அனுப்பிச்சான்றது ஒரு டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷன் வந்து ஏக்கும் பிக்கும் இருக்கும். ஏபிக்கான டிரான்சாக்ஷன் எத்தனை வேலெட் இருக்கோ அத்தனை வேலெட்லையும் ரெஜிஸ்டர் ஆகும். இதில் ரெண்டாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. இந்த மைனிங் ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏக்கும் பிக்கும் டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னு பார்த்தோம்ல, அந்த டிரான்சாக்ஷன் சரியானது தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அது என்ன பண்ணும், சீக்ரெட் கொஸ்டின்ஸை இருக்க எல்லா வேலெட்டுக்கும் அனுப்பும். சீக்ரெட் கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறா, அது என்கிரிப்டடாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது எப்போ அப்படின்னு கேட்டால் ஈஸியாக சொல்லிடலாம் 1947. அதையே என்கிரிப்ட் பண்ணினா அந்த இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது இடையில வேற ஏதாவது வார்த்தைகள் சேர்த்து போட்டிருப்பாங்க. ஆனால் அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த ப்ரோக்ராமிங்கில் இருக்கும். அது எந்த ப்ரோக்ராமிங் எந்த வேலட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக யார் வந்து ரியாக்ட் பண்ணி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ரிவார்டு மாதிரி ஒரு மைனிங்னு சொல்லிட்டு அந்த பிட்காயினில் ஒரு சின்னதாக ஒரு காயின், ஏதோ ஒரு காயின் வந்து உருவாகும். அதுக்கு பேர் தான் மைனிங். அந்த மைனிங்கான காயினை அவர் மறுபடியும் என்ன பண்ணலாம், அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த பிளாக் செயின் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இதோட வேலை நடக்கும். இந்த பிளாக் செயின் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இந்த மைனிங்னு ஒருத்தர் சொல்கிறாங்களோ அது வந்து மேஜர் கான்செப்ட். என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி ஆக்டிவேட் பண்ணாங்க. இப்போ நமக்கு வந்து இவ்வளோ டேட்டாஸ் எல்லாத்தையுமே அந்த டேட்டா இருக்குன்னா நம்ம எப்படி சார் நம்ம மொபைல் ஃபோனில் தாங்குவோம் அப்படின்னு கேட்டால், அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் என்ன அவங்க மைனிங் பண்ணுறதுக்காக அவங்க நிறைய ஸ்பேஸ் வச்சுருப்பாங்க. அந்த டேட்டாவும் அவங்ககிட்டே இருக்கும். ஸோ மொத்தத்தில் மொத்த மைனிங்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ உதாரணத்துக்கு வந்து 25,000 காயின் தான் வச்சிருக்குங்க. அந்த 25,000 காயின் இதே மாதிரி டிரான்சாக்ஷனாக ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக பண்ணி உங்களுக்கு அந்த காயின் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ எல்லாமே சர்வர் மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் பெரிய ப்ளஸ். இதை யாரும் திருடவும் முடியாது. அதே சமயத்தில் ஒன்று மாற்றினா 25,000 காயினையும் மாற்றணும். அது வந்து மிகப்பெரிய வேலை. ரெண்டாவது விஷயம் வந்து இதை எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா வேற ஒருத்தருக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது யூசர் நேம் பாஸ்வேர்டு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அது ரொம்ப கஷ்டம். இன்கேஸ் என்னோட வேலெட் தொலைஞ்சு போச்சுன்னா அது வந்து தொலைஞ்சு போனது தான் அர்த்தம். அதை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொருத்தர் போய் பண்ண முடியாது. ஏன்னா அது எல்லா சீக்ரெட் கொஸ்டின்ஸும் மற்ற எல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு பண்ணால் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த பிளாக் செயின் கான்செப்டை தான் இப்போ பேங்கிங் எல்லாம் கொண்டு வர பார்க்குறாங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு சர்வர்னு பெருசாக மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு, எப்போ வேணாலும் டேட்டா எடுக்க முடியும். ஸோ இதுதான் பிளாக் செயின் கான்செப்ட். இந்த கான்செப்டில் உருவானதான் பிட்காயின். அப்போ ஏன் சார் பிட்காயினுக்கு மட்டும் இவ்வளோ வேல்யூ இருக்குது, மற்றதுக்கெல்லாம் வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிட்காயின் முதல்ல உருவானதுனால இப்போ இந்த கான்செப்ட் இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதனால பிட்காயின் அதிகப்படியாக நம்புகிறாங்க. இதை யாரும் ஏமாற்ற முடியாது, இதை யாரும் திருட முடியாதுன்னு நம்புகிறாங்க. ப்ளஸ் வியாபாரம் பண்ணுறதுக்கான டைம் ஃப்ரேமை ரொம்ப கம்மி பண்ணியிருக்கு இந்த பிட்காயின். இப்போ நம்ம பேங்க்குக்கு போய் ஒருத்தர்கிட்ட போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ஸ்ட்ரைட்டாகவே யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அனுப்பிச்சிடுறாங்க, அவங்களோட வேலைகளை பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் கிரிப்டோ கரன்சி. Happy learning, happy investing. Thanks for watching this video, and to know more about stocks and commodities, subscribe our channel and stay updated.